ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யூர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். ஃபைட் கிளப் என்னடா முகம் ரொம்ப வாட்டமாக இருக்கே அப்படின்லாம் ரொம்ப யோசிக்க வேணாம். ஏன் வாட்டமாக இருக்குது அப்படின்னா, ஃபைட் கிளப்புங்கிற ஒரு படத்தை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் என் முகம் வந்துட்டு பிரகாசமாக இருந்தது அப்படின்னா ஏதோ ஒரு கோளாறு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அப்படி தான் இருந்தது இந்த படம். முதற்கட்டமாக தேட்டரில் போய் படம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தேட்டரில் ஆளே இல்லை. சரி, ஓகே, ஒரு படம் வந்துட்டு தன்னை தானே புதுப்பிச்சுக்கும், படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத் வந்ததுக்கப்புறம் ஒரு படம் பில்டப் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, தேட்டரில் ஒரு கூட்டம் ஒன்று வந்தது. நல்லா தெரிஞ்சு போச்சு. மிடில் பர்ஃபெக்டாக உட்காடுறாங்க, ஒரு 20-25 பேர் உட்காடுறாங்க. இவங்கெல்லாம் யாரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ப்ரொடக்ஷன்லேருந்து வந்திருக்காங்கன்றது நல்லா தெளிவாக தெரியுது. அந்த படம் சார்ந்த ஏதோ ஒரு கூட்டம். படம் போடுறாங்க, போடும்போது ஹீரோவுக்கு கை தட்டுறாங்க, எல்லாம் நடக்குது. சில சீன்ஸுக்கெல்லாம் தட்டி ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் மயான அமைதி. அப்போ அமைதியான அந்த கூட்டம் படம் முடிகிற வரைக்கும் அமைதின்னு சில்லுன்னு இருந்தது. எப்படி ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு டீம் ஒன்று வந்து அந்த டீம் பார்க்கும்போதே சில இடங்களில் வந்து நான் நிறைய இடங்களில் பார்ப்போம், தேவையில்லாத சீன்ஸுக்கெல்லாம் கூட கைத்தட்டி ஹைப் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் என்கேஜ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுற ஒரு விஷயம். இட்ஸ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அதை நம்ம தப்புலாம் சொல்ல முடியாது. ஆனால் அதை கூட இன்றைக்கி வந்து அந்த டீம் பண்ண மாதிரியே தெரியல. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த படம் எங்கே எதை நோக்கி எப்படி போகுதுங்கிறதே புரியாத மாதிரியான ஒரு புதிரில் தான் படம் நகர்ந்துக்கிட்டே இருக்குது. முதல் கட்டமாக இந்த படத்தினுடைய லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன். ஏற்கனவே வட சென்னைன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த வட சென்னையில் என்ன லைனோ அந்த லைனை தூக்கி அப்படியே உரியடியில் வச்சிங்கன்னா, உரியடியில் இந்த பாருங்களேன், அவர் அந்த விஜய் அப்படிங்கிற அந்த கேரக்டர் உரியடியை தாண்டி நம்மளால் யோசிக்கவே முடியல. ஏன்னா அப்படி ஒரு படம் அவர் கொடுத்துட்டாரு. சரி, ஓகே, இந்த ஃபைட் கிளப்புக்கு வருவோம். அந்த வட சென்னையில் இருக்கக்கூடிய அந்த லைனை தூக்கி அப்படியே இங்கே வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக பேலன்ஸ் ஆகிடும். ஏன்னா ஒன்றுமே மாற்றலை. இந்த படத்தில் வந்துட்டு கதைன்னு சொல்லி ஒருத்தரோட பேர் போட்டாங்க. ஆக்சுவலி கதைன்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் பேரை தான் நீங்கள் போட்டிருக்கணும். அந்த அவரோட பேரை நீங்கள் போட்டிருக்கக்கூடாது. சசின்னு ஒருத்தர் நினைக்கிறேன், அவரோட பேரை போட்டிருக்கக்கூடாது. ஏன்னா லாஜிக் என்னென்னா, இது அப்படியே வட சென்னையிலேருந்து எடுத்த ஒரு லைன். ஆனால் மேட்ரு என்ன அப்படின்னா, வட சென்னை மாதிரி சூப்பர்பாக பர்ஃபெக்டாக ஒவ்வொரு கேரக்டரையும் எழுதியிருந்தால் இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு படமாக பேசப்பட்டிருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் எழுதப்படவே இல்லை. ரொம்ப லூப் ஹோல்ஸில் ரொம்ப வந்துட்டு ரைட்டிங்கை தாண்டி இந்த படத்தை வந்துட்டு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எக்ஸிக்யூஷன் வந்து இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஒவ்வொரு இடங்கள்லையும் எக்ஸிக்யூஷன் நல்லா இருந்தது. ஆனால் ரைட்டிங்கை நீங்கள் பார்க்கும்போது, இந்த படத்தை பார்க்கும்போது எங்கே கதை நகருது, ஏன் இப்படி போகுது, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம்ங்கிறத வந்துட்டு ஃப்ரேம் பை ஃப்ரேம் காட்டிகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி தேதியில் வரக்கூடிய ஒவ்வொரு படமும் வந்து அது எந்த படமாக வேணா இருக்கட்டும், அது ஆடியன்ஸை போய் சேரும்போது நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆடியன்ஸ் தலையில் தூக்கி வச்சுக்கிறாங்க. நல்லா இல்லை அப்படின்னும் போது விமர்சனங்களை தாண்டி ஒரு 2.5 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டுமேங்கிற ஃபீல் வந்து நிறைய இடங்கள் ஆடியன்ஸுக்கு வருது. அதுதான் இந்த ஃபைட் கிளப்பில் ஆடியன்ஸுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு நிலைன்னே சொல்லலாம். இந்த படத்தினுடைய லைன் ஆப்வியஸ்லி நான் வட சென்னைன்னு சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். என்ன லைன் அப்படின்னா, ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு 3 பசங்க. அந்த 3 பசங்களில் ஒருத்தருக்கு வந்துட்டு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அவருக்கு வந்துட்டு ஒரு பெஞ்சமின் ஒரு கேரக்டர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த பெஞ்சமின் வந்துட்டு இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பையனுடைய லைஃப் போகுது. கிளைமேக்ஸில் கடைசியாக வந்து இந்த பையன் வந்து என்ன ஆனார், அந்த பெஞ்சமின் வந்துட்டு இறந்ததுக்காக இவர் ஏதாவது பழி வாங்கினாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி கிளைமேக்ஸில் வந்துட்டு இவருடைய வாழ்க்கை என்னாச்சு, என்ன எப்படி போச்சுங்கிறது தான் இதில் பாயிண்ட். அப்படியே வட சென்னையை நீங்கள் கற்பனை பண்ணிங்க அப்படின்னா, அந்த ராஜன் கேரக்டர் இறந்த உடனே வந்து ஆண்ட்ரியா கேரக்டர் வந்து யோசிச்சு பர்ஃபெக்டாக பழிவாங்கினவங்களெல்லாம் எப்படி பழிவாங்கலான்ற மாதிரியான ஒரு நிலையில் நகரம் தெரியுமா. ஆல்மோஸ்ட் அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். இதை தாண்டி இதில் புதுசாலாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, படத்தினுடைய ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஒரு 3-4 பேர் வந்து அந்த செவுத்தை தாண்டி அப்படியே வருவாங்க. நீங்கள் வந்து சித்திரம் பேச தெரியல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. மிஷ்கின் சார் வந்து ஒரு ஷார்ட் ஒன்று வச்சிருப்பார். ரொம்ப தூரத்தில் ஒரு விஷயம் நடக்கும், அது அப்படியே அவங்க 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. சண்டை போட்டு அப்படியே கீழே விழுந்துருவாங்கன்ற மாதிரியான ஒரு காட்சி இருக்கும். அது மிஷ்கினுடைய ட்ரேட்மார்க் ஸ்டைல். அதை வந்துட்டு அந்த காட்சியை தான் இவர் அப்படியே எடுத்து முதல் காட்சியை வைக்கும்போது எனக்கு அந்த இயக்குனர் மேலே ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை ஒன்று வந்தது. ஏதோ ஒன்று பண்ணுறாரு, என்னமோ ஒன்று இருக்குது போல் அப்படின்னு சொன்னால் அந்த காட்சியை அந்த படத்துலேருந்து எடுத்து வச்சுட்டு அதோடு முடிச்சிட்டார். அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒரு ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் அவர் எடுத்ததெல்லாம் அவரோட ஓன் ஸ்டைலில் இருக்குது. பட் ஆனால் அந்த ஸ்டைல் வந்து முதல் காட்சியில் அவர் ஒரு நுட்பத்தை கொடுத்துருந்தார் இல்லையா, அதை படம் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருந்தால் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலவீனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உரியடி விஜய் தான். என்ன காரணம், யார் என்ன பண்ணணும்னு ஒன்று இருக்குங்க, அதை மாற்றி பண்ணும்போது ஆடியன்ஸ் நிச்சயமாக கனெக்ட் ஆக மாட்டாங்க. சுசீந்திரன் வந்துட்டு சாம்பியன் ஒரு படம் பண்ணார். அந்த படம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃபுட்பால் அதை பேஸ் பண்ண ஒரு விஷயம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன அரசியல், ஒரு வட சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு கதை, அந்த கதாநாயகியும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்து அவங்க லைஃப் எப்படி மாறுதுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் அந்த பிளாட்டையும் இதில் உள்ளே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு உரியடி விஜயை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக காட்டுறாங்க. ஆடியன்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணவே முடியாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அஜித்குமார் இருக்கார். திடீர்னு அஜித்குமாரை கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 12வது படிக்கிற ஸ்டூடெண்ட்னு சொல்லி ஆடியன்ஸ் காமிச்சாங்கன்னா நீங்கள் நம்புவீங்களா? ஆடியன்ஸ் ஒத்துப்பீங்களா?
அதே தான் நடக்குது உரியடி விஜயோடும். ஏன்னா நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக காட்டணும் அப்படின்னா அந்த ஒரு கிரேஸ் அண்ட் சாம் வந்து அந்த அந்த ஹீரோ மூலிமா அந்த கேரக்டர் மூலிமா ஆடியன்ஸுக்கு கன்வே ஆகணும். அது ஆகவே இல்லை. இவரை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக காட்டுறதுங்கிறது வந்து மிகப்பெரிய அபத்தமான ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் கேட்கலாம், விஜய்லாம் வந்துட்டு நண்பன் படத்தில் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிருக்காங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுல ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வயசே ஆகாது. இதே முரளி கடைசி வரைக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்த மாதிரி யார் வேணாலும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே போகலாம். ஏன்னா காலேஜுங்கிறது அப்படி ஒரு ப்ளஸ். சச்சினில் எப்படி ஐயாச்சாமிங்கிற கேரக்டர் ஃபெயில் ஆகி படிச்சுட்டு இருக்குமோ, காலேஜ்லேயும் அது அக்செப்டட். ஸோ அப்படி ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக காட்டிங்கன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக காட்டும்போது ரொம்ப 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 நேர்த்தியாக யாரை காட்டினா நல்லா இருக்குமோ அதை காட்டணும். அந்த காட்சிகளில் வந்துட்டு உரியடி விஜய் வந்து அவ்வளோ ஒன்றும் அது பார்க்கும்போதே நமக்கு வந்துட்டு ஒட்டவே மாட்டேங்குது. அந்த அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துலேயே நமக்கு கதையை விட்டே நம்ம வெளியே வந்துடும். ஃபஸ்ட்டு அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம கதைக்குள்ளேயே போகலை. அப்படியே போய் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கூட இந்த ஸ்கூல் காட்சிகள்லாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுவீங்கன்னா கதையை விட்டு வெளியே வந்துடுவீங்க முதற்கு. சரி, இதுக்கப்புறம் வந்து அந்த கதைக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது திருப்பி அவர் காலேஜுக்குள்ளே வராரு. அவர் திருப்பி அதே அரசியல், அப்புறம் வந்து வட சென்னை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அது மெயினாக அந்த மேட்டரில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கஞ்சா அப்புறம் வந்து தம்மு இது ரெண்டுத்தையும் பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம் தான் படம் ஃபுல்லாக. ஒவ்வொரு காட்சியிலையும் நடுவில் கூட ஒரு அம்மா வந்து விஜய் மேலெலாம் கேஸ் போட்டாங்க. இந்த படத்தெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அந்த அம்மா போய் எங்கேயாவது போய் அப்படி தான் வருது. ஏன்னா இந்த படத்தில் ஒரு காட்சியில் கூட சிகரெட்டும் கஞ்சாவும் இல்லாமல் இல்லை. முழுக்க முழுக்க இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு வடச்சென்னை மக்களாகவும் இருக்கட்டும், இல்லை யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஒரு ஸ்கூல் படிக்கிறவங்களாக இருக்கட்டும், முழுக்க முழுக்க அதை சார்ந்து அந்த தம்மு, அந்த தண்ணி, அப்புறம் கஞ்சா, இதுக்குள்ளேயே அவங்க வாழ்க்கையை வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு கதைக்களத்தை தேர்ந்தெடுத்து அதை உரியடி விஜய் மாதிரி ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு நடிகரை நடிக்க வச்சதுக்கு முதற்கட்டமாக இயக்குனரை வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எதுக்கு இப்படி ஒரு அபத்தமான முடிவு? ஒரு சமயம் இவர் நடிச்சிருந்தா அதை பார்த்துட்டு உடனே வந்து ஆடியன்ஸ் வந்து திருடுவாங்க. அந்த சீன்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் முதல்ல கிடையவே கிடையாது. ஒரு நடிகனை பார்த்து ஆடியன்ஸ் திருந்தவும் மாட்டான், ஒரு நடிகனை பார்த்து ஆடியன்ஸ் கெடவும் மாட்டான். ஆனால் ஒரு ஆடியன்ஸை வந்துட்டு கிளர்ச்சி அடையிறதுக்கு வந்து ஒரு நடிகனுடைய வேலை. ஒரு ஆடியன்ஸ் வந்துட்டு எக்ஸைட்மெண்ட்டை தான் ஒரு நடிகன் கொடுக்க முடியுமே தவிர்த்து நல்லவனாவோ கெட்டவனாவோ ஆக்க முடியாது. இப்போ இந்த படத்தில் உரியடி விஜய் நீங்கள் கொண்டுட்டு வந்து அவர் இந்த கேரக்டர் பண்ண வைக்கிறதுனுடைய பர்பஸ் என்ன? எதுக்கு அவர் இந்த கேரக்டர் பண்ணணும்? இந்த கேரக்டர் பண்ணுறதுனால என்ன நன்மை? இப்போ வந்து திமிரு பிடிச்சவன் ஒரு படம் இவர் விஜயாந்தனி பண்ணார். அதுலேயே வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு 4-5 பசங்களை வந்து கூப்பிட்டு வந்து கொஞ்சம் ஸ்பாயில் பிராட்ஸாக இருக்கக்கூடிய பசங்களை கூப்பிட்டு வந்து அவங்கள வந்து நல்வழிப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். யாருக்கு என்ன நன்மைன்ற? இப்போ இப்படி ஒரு படம் எடுத்து இப்படியெல்லாம் நீங்கள் நல்லது மாதிரி காமிச்சிட்டா உடனே அவங்க அப்பா அம்மாலாம் வந்துட்டு அந்த பசங்களை திருத்தத்துக்கான வழியை பண்ணிடுவாங்களா? அந்த பசங்களே அதை பார்த்து திருந்திடுவாங்களா? கிடையாது. சொசைட்டியில் ஏற்படுற மாற்றம்ங்கிறது சினிமாவை கொண்டு கிடையாது. இது நிறைய பேர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சினிமாவில் வந்து நம்ம இதெல்லாம் காட்டுறோம், அதனால் வந்து அந்த படம் வந்துட்டு நல்லதாக நடக்கும், அதை கொண்டு ஒரு 4 பசங்களுக்கு நல்லதாக நடக்கும். அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா அது எந்த அளவுக்கு அபத்தமான ஒரு முடிவு அப்படின்னா, அந்த ஹீரோ வந்துட்டு ஒரு இடத்துல, அதாவது விஜய் சொல்லுவார் ஒரு இடத்துல, பெஞ்சமின் ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் தான் அவருக்கு அந்த காட்ஃபாதர். அதை நீங்கள் அப்படியே ராஜன் கேரக்டர் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்களேன். அவர் மட்டும் இருந்திருந்தார் அப்படின்னா எனக்கே அந்த நிலைமை இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு வசனம் இருக்கும். இங்கே யாருமே யாரையும் நம்பியும் இல்லைங்கிறத வந்துட்டு இயக்குனரும் சரி எழுத்தாளரும் சரி முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க நாடி வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இன்றைக்கி சமுதாயத்தில் நடக்குது. ஆனால் திருப்பி திருப்பி ஒரு கூட்டத்தையே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னார் இருந்தால் நல்லா இருந்துருக்கும். எப்படி இப்போ நாம் வந்துட்டு ஒரு சினிமா நடிகை வந்துட்டு அரசியலுக்கு வந்துட்டு அந்த தமிழ்நாட்டை மாற்றிடலாம் நம்ம நினைக்கிறோம் தெரியுமா? அந்த மாதிரி தான் சிந்தனை தான் ஒவ்வொரு வசனங்கள்லையும் நமக்கு தெரியுது. எப்படி பெஞ்சமின் மட்டும் இருந்திருந்தால் என் வாழ்க்கை நல்லா இருந்தது, என்ன ஆயிருக்கும்? ஒன்றா இருக்காது. அப்படி ஒரு சீனே கிடையாது. ஆனால் ஆடியன்ஸுக்கும் மக்களுக்கும் என்ன ஒரு விஷயம் சொல்லப்படுது அப்படின்னா, உன் லைஃபுக்கு இவன் வேணும், இவன் இருந்தால் தான் நீ நல்லா இருப்பேங்கிற அந்த ஒரு புரிதல். இவன் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீ கெட்டு போயிடுவேன், வீணா போயிடுவேன். எப்படி சிகரெட்டு, தண்ணி, தம்மு இதெல்லாம் ஒரு போதையோ, அந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஃபிகரை, ஒரு பெரிய மனுஷனை, அவன் தான் உனக்கு, அவன் இருந்திருந்தானா நீ நல்லா இருந்திருப்பேங்கிற ஒரு போதையை ஆடியன்ஸ் மேலே திருப்பி திருப்பி திணிக்கிற வேலையை நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி பண்ணுற இன்னொரு படமாக தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். இந்த படத்தை லோகேஷ் எதற்கு முதல் படமாக வாங்கி அவர் தான் வந்து இந்த படத்தினுடைய தயாரிப்பாளங்கிற மாதிரி போட்டு படத்தை ஏன் ரிலீஸ் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு புரியல. உண்மையிலேயே இந்த படத்தை பார்த்து இந்த படம் நல்லா இருக்குது, இந்த படம் ஆடியன்ஸுக்கு போய் நல்லது செய்யும் அப்படின்னு நினச்சி தான் லோகேஷ் இந்த படத்தை வாங்கியிருந்தார் அப்படின்னா, இப்பயே ரஜினி ஃபேன்ஸுக்கு சொல்லிக்கிறேன், தலைவர் 171 வச்சு பெரிய ஹோப் வச்சுக்காதீங்க. நிச்சயமாக வந்துட்டு ஹோப் வைக்க முடியாது. ஏன்னா லோகேஷுக்கு இந்த படம் பிடிச்சிருந்து, இந்த படம் சூப்பராக இருக்குதுன்னு லோகேஷ் மண்டேல உதிச்சிருந்ததுன்னா, லியோ செகண்ட் ஹாஃபில் என்ன குழப்பம் நடந்ததோ ஆல்மோஸ்ட் அந்த குழப்பமான மனநிலையில் தான் அவர் இன்னும் இருக்கிறாருன்னு நாம் புரிஞ்சுக்கிறோம். சரி, அப்படியெல்லாம் இல்லை, நான் இந்த படத்தை பார்க்கலன்றதுலாம் எனக்கு இல்லை. என் நண்பன் ஒரு படம் பண்ணியிருக்கான், அவனுக்கு வந்துட்டு ஒரு விடிவு காலம் வரணும், அவனுக்காக நான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணத்தில் எப்படி விஜய் சேதுபதி மாதிரி சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, ஃப்ரெண்டுக்காக ஹெல்ப் பண்ணாருன்னு, அப்படி ஹெல்ப் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாருன்னா ஓகே, தப்பே கிடையாது. அப்படி இல்லாமல் இது நல்லா இருக்குன்னு அவர் முடிவு பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா ரொம்ப அபத்தமான ஒரு முடிவு.
இந்த படத்தில் வந்து டெக்னிக்கலாக வந்து இந்த படத்தில் ஒவ்வொரு இடமும் ஹேண்டில் பண்ண விதம் நல்லாவே இருக்குது. ஒரு டைரக்டராக அந்த டைரக்டர் தன்னுடைய வேலையை கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. ஆனால் எழுத்துன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு ரைட்டிங், ஏன் இவங்கெல்லாம் இதை பண்ணுறாங்க, எதற்காக இந்த காட்சிகள்லாம் இருக்குது, இந்த கதையை வந்துட்டு ஒரு நான் லீனியராக வர சொல்லிக்கிட்டே போவாங்க. நான் லீனியராக சொல்கிறதுக்கு இந்த கதையில் என்ன இருக்குது? இப்போது ஒரு வடச்சென்னை மாதிரி ஒரு கதையை எடுத்து நீங்கள் நான் லீனியராக சொல்கிறீங்க அப்படின்னா ஆடியன்ஸுக்கு வந்து அதில் ஒரு சின்ன ஒரு ஈர்ப்பு வந்துக்கிட்டே இருக்கும். இதில் அப்படி என்ன இருக்குது, இதை வந்துட்டு நீங்கள் பிளெயினாகவே ஒரு சிம்பிளான ஸ்டோரியாக கூட சொல்லலாம், தப்பு இல்லை. பட் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இவங்க பண்ணவே இல்லை. அதே மாதிரி வந்து ஒரு ஹீரோவுக்கு இமேஜுங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு இமேஜ் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இவரை பொறுத்த வரைக்கும், இந்த ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கொண்ட ஒரு ஹீரோங்கிற ஒரு இமேஜ் நிச்சயமாக இருக்குது. அந்த இமேஜை பொறுத்த வரைக்கும் அவர் சொசைட்டிக்கு நல்லது பண்ணுவார், சொசைட்டிக்கு வந்துட்டு ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருப்பாருங்கிற மாதிரி தான் உரியடையிலேருந்து எல்லா படங்களும் வந்துட்டு போதிக்குது. குறிப்பாக இங்கே ஆடியன்ஸ் வந்து ரொம்ப நோட் பண்ணுறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பர்சனல் இமேஜ் என்னவாக இருக்கோ அதை திரையில் பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு நிலை நிறைய இடங்களில் இருக்குது. குறிப்பாக கமர்ஷியல் ஹீரோஸ்க்கு அது ரொம்பவே இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆடியன்ஸ் வந்துட்டு அதில் கனெக்ட் ஆகாததுக்கான நிறைய நிலைகள் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த கதாபாத்திரம் வந்துட்டு நிறைய இடங்களில் மூளை இல்லாமல் செயல்படுற மாதிரியான காட்சிகள் நிறைய இடங்களில் இருக்கும். ஒருத்தன் வந்துட்டு ஒரு ஜோசஃபுங்கிற ஒரு கேரக்டர் வந்து ஒரு தப்பு பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிடுவான். அவன் வந்து உள்ளே உட்காந்துக்கிட்டு தன்னை வந்து அப்படியே மிஸ்யூஸ் பண்ணுறான், மேனிப்புலேட் பண்ணுறாங்கிறத கூட தெரியாமல் ஒரு கதாநாயகனுடைய கேரக்டர் போய்கிட்டே இருக்குது. கடைசியாக அவனுக்கு வந்துட்டு உண்மையை கூட வந்துட்டு 2 டீனேஜ் பசங்க வந்து சொன்னா தான் அந்த ஹீரோவுக்கு புரியுங்கிற மாதிரியான ஒரு எழுத்து இருக்கு இல்லையா, அந்த எழுத்து வந்துட்டு இந்த ஹீரோக்கான இமேஜுக்கு வந்துட்டு செட் ஆகலை. மேபி வந்து ஒரு சித்தாந்தங்கள் இல்லாத ஒரு புதுமுகம் நடிச்சிருந்தா மேபி இந்த படம் கூட கனெக்ட் ஆகிருக்கலாம். சரி, ஒன்றுமே தெரியாத ஒரு பையன், அந்த பையன் லைஃப்பில் எப்படி சமாளிச்சு வரான்னு எல்லாம் தெரிஞ்ச. சமீபத்தில் கூட ஒரு பேட்டியில் சொன்னார், நான் என்னோட உரியடி 2 வந்து சக்ஸஸ்ஃபுல்லான வெஞ்சரு, அந்த படம் வந்துட்டு நான் நிறைய பேர் செத்ததை வச்சு தான் நான் கதையாக எழுதி பணம் பண்ணியிருக்கேன், ஆனால் அதை கூட நான் சக்ஸஸ் மீட்டாக கொண்டாட விரும்பலை, ஏன்னா எனக்கு அது வந்து ரொம்ப அநாகரிகமாக தெரிஞ்சதுன்னு பதிவு பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஆக்டர் அண்ட் டைரக்டர். அவரை வச்சு அவருக்கு எதுவுமே புரியாது, மூளையே வேலை செய்யாதுங்கிற மாதிரியான அபத்தமான காட்சிகளை வச்சு ஆடியன்ஸுக்கு கதை சொல்ல முற்பட்டது தான் இந்த இயக்குனர் செஞ்ச மிகப்பெரிய தவறு. ஆனால் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னா, ஒரு கேரக்டர் எப்படி உங்களை மேனிப்புலேட் பண்ணணும், உங்களை எப்படி ஏமாற்றும்னு ஒரு ஜோசஃப்ங்கிற ஒரு கேரக்டர் வச்சு அவர் காட்டியிருப்பார். உண்மையிலேயே இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ங்கிறது அந்த ஒரு பாயிண்ட் தான். ஏன்னா அது யதார்த்தத்துலேயே நிறைய இடங்கள் நமக்கு புரியும். ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும், ஒரு கார்ப்பரேட் கல்ச்சரில் இருக்கட்டும், ஒரு வீடாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒரே ஒரு ஆள் தான் இயக்கிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு தெரியவே தெரியாது. அந்த ஆள் கடைசியில் பேக் செகண்ட் ஆர் தேர்ட் கேட்டகரியில் பின்னாடி உட்காந்துட்டு இருப்பான். அந்த ஆள் என்ன பண்ணுறானே நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ஆளை கொண்டு தான் அங்கே எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கும். அது பாசிட்டிவாக நடந்தாலும் அந்த ஆளை கொண்டு தான் நடந்திருக்கும், நெகட்டிவாக நடந்தாலும் அந்த ஆளை கொண்டு தான் நடந்திருக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையே நம்ம யார் கையில் கொடுக்குறோம், எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு பொறுப்பை வந்துட்டு இன்னொருத்தவங்ககிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா யார் கையில் கொடுக்குறோன்றது ரொம்ப முக்கியம். அப்படி நீங்கள் தப்பான ஒரு ஆள் கையில் மாட்டினீங்க அப்படின்னா எல்லாமே தப்பாக தான் போவோம், எல்லாமே வீணாக தான் போவோம். அப்படிங்கிறதுக்கு அந்த படத்தில் இருக்கக்கூடிய விஜய் கேரக்டர் மட்டும் கிடையாது, இந்த ஃபைட் கிளப்க்கு எடுத்த எல்லாருக்குமே தப்பான ஒரு முன்னுதாரணமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.